மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். கடைசியாக நிறுத்தல் குறியீடுகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு அந்த தமிழில் பயன்படுத்தப்படுகிற நிறுத்தல் குறியீடுகள் என்ன, அந்த நிறுத்தல் குறியீடுகளுடைய மறுபெயர்கள் பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கடைசி வகுப்பில் அவதானித்திருக்கின்றோம். அந்த வகையில் காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி, ஆச்சரியக்குறி, அடுத்தது சிறுகோடு, இரட்டை மேற்கோட்குறி, அடுத்த அடைப்புக்குறி என்பதில் சாதாரணமான அடைப்புக்குறி, சதுர அடைப்புக்குறி என்று சொல்லப்படுகின்ற அடைப்புக்குறிகள் எல்லாம் என்ன செய்யறா காணப்படுகின்றன. அந்த வகையில் நான் இறுதியாக விளங்கப்படுத்தின விடயம் யாருக்கும் என்றால், முற்றுப்புள்ளி என்று சொல்லப்படுகின்ற அல்லது முடிப்பிசை குறி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் கடைசியாக வகுப்பிலே என்ன செய்யறால் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ அந்த முற்றுப்புள்ளி பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதாவது ஒன்று சொல்லப்படுகிறது, ஒரு வாக்கியத்தினுடைய இறுதியில் ஒரு வாக்கியம் கருத்து முற்றுப்பெறுகின்ற இடத்துல பயன்படுத்தப்படுகிற குறியீடு என்னவாக இருக்கும் என்றால் முற்றுப்புள்ளியாக கருதப்படும். முற்றுப்புள்ளி அல்லது முடிப்பு இசை குறியீடு என்று சொல்லப்படும். முற்றுப்புள்ளி அல்லது முடிப்பு இசை குறியீடு என்று நாங்கள் அதை என்ன செய்வோம் என்றால் அவதானித்து கொள்வோம். அந்த வகையில் பார்த்தீங்கள் என்றால் ஒரு வாக்கியத்தின் இறுதியில் பயன்படுத்தப்படுகிற குறியீடு அது என்ன மாதிரி சொல்லப்படுது என்றால், செப்பு வாக்கியம், வியங்கோல் வாக்கியம், ஏவல் வாக்கியங்களின் இறுதியில் இந்த முற்றுப்புள்ளி பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. மாணவர்கள் இன்று கணினித்துறையில் அதிக நாட்டம் கொண்டுள்ள செப்பு வாக்கியம், வாலிய பல்லாண்டு என்பது வியங்கோல் வாக்கியம், நேரத்துக்கு பாடசாலைக்கு வா என்பது ஒரு ஏவல் வாக்கியம். இதுக்கு பக்கத்தில் என்ன செய்யலாம், இந்த முற்றுப்புள்ளி பயன்படுத்தப்படுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். அடுத்தது சொல்லப்படுகிறது, ஒரு விடயத்தை நாங்கள் சுருக்கமான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்றாலும் அங்கே என்ன செய்யலாம், முற்றுப்புள்ளி பயன்படுத்தப்படுவதை அவதானிக்கலாம். இலங்கை போக்குவரத்து சபை என்பதை ஈனா ஓனா சானா என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துக்கு முன் என்பதை கீனா மூனா என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துக்கு பின் என்பதை கீனா பீனா என்று சொல்லப்படும். ஐக்கிய நாடுகள் சபையை நாங்கள் ஐயன்னா நவன்னா சபை என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். இது என்னென்றால் தமிழில் சில இடங்களில் முற்பகல் அண்டா மூனா பானான்னு சொல்லப்படும், பிற்பகல் அண்டா பீனா பானான்னு சொல்லப்படும். இவ்வாறு என்ன செய்யறா முற்றுப்புள்ளி சில இடங்களில் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். சரி, அப்படி அந்த வகையில் முற்றுப்புள்ளி பார்த்தீங்கள் என்றால் ஒரு விடயத்தை சுருக்கமான முறையில் குறிப்பிடுவதற்கு அந்த முற்றுப்புள்ளி பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது கடிதத்தின் முகவரியின் இறுதியிலும் திகதியின் இறுதியிலும் என்ன செய்கிறாண்டால் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். முற்றுப்புள்ளி பயன்படுத்தப்படுகிற சந்தர்ப்பங்கள் 3 சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது என்பதை நாங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம் அவதானித்துக் கொள்ள முடியும். அடுத்த 2வது நிறுத்தக்குறி என்னவாக இருக்கும்னால் வினாக்குறி அல்லது வினாவிசைக்குறி என்று சொல்லப்படும். வினாக்குறி அல்லது வினாவிசைக்குறி என்று சொல்லப்படும். இக்குறியீடு பயன்படுத்தப்படுகிற சந்தர்ப்பங்கள் நேர்கூற்று வினாவாக்கியங்களின் இறுதியில் பயன்படுத்தப்படும். நேர்கூற்று வினாவாக்கியங்கள் இறுதியில் நீ ஒரு பேனையாவது தரமாட்டாயா, நீ ஒரு பேனையாவது தரமாட்டாயா என்பது தரமாட்டாயா என்பதற்கு பக்கத்தில் அதாவது வினா குறி வருகிறது. அயற்கூற்று வினாவாக்கியங்களின் இறுதியிலும் வினாக்குறி வராது. அயற்கூற்று வினாவாக்கியங்களின் இறுதியில் வினாக்குறி வராது. நான் அதை பார்த்தேனா என்று அவன் கேட்டான் என்பதில் இந்த வாக்கியத்தில் நாங்கள் என்ன செய்யலாம், நிறுத்தக் குறியீட்டை அதாவது வினாக்குறியை பயன்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இல்லை. அவை ஐயத்துக்கிடமான யாதேனும் ஒரு கூற்றின் பின் அடைப்புக்குறிக்குள் வினாக்குறி இடப்படும். உதாரணத்துக்கு பாருங்க, திருவள்ளுவர் காலம் கிறிஸ்துக்கு பின் 100 என்றால் அது ஒரு ஐயத்திற்கு இடமான ஒரு கூற்றாக இருக்குது. அந்த ஐயத்திற்கு இடமான கூற்றுக்கு பக்கத்தில் என்ன செய்யறா வினாக்குறி இடப்படுவதை பார்க்கலாம். அதாவது ஒரு வினாவாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இடப்படுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ள முடியும். அடுத்தது பார்த்தீங்கள் என்றால் மெய்ப்பாட்டுக்குறி அல்லது வியப்புக்குறி, மெய்ப்பாட்டுக்குறி அல்லது வியப்புக்குறி அல்லது ஆச்சரியக்குறி என்று சொல்லப்படும். அதாவது
நிறுத்த குறியீடில் மெய்ப்பாட்டு குறி அல்லது வியப்பு குறி அல்லது ஆச்சரிய குறி என்று சொல்லப்படுகின்ற குறியீடு வரும். பல்வேறு விதமான மன உணர்ச்சிகளை வெளிக்காட்ட இந்த குறியானது பயன்படுத்தப்படும். ஒன்று புதுமையாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், இரக்கமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், விருப்பமாக இருக்கலாம், நோவாக இருக்கலாம், துன்பம், அருவருப்பு, வெறுப்பு போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற இடைச்சொற்கள் அல்லது சொற்றொடர்கள், வாக்கியங்கள் ஆகியவற்றுக்கு பின்னர் பாருங்கோ, ஆகா மலையில் வழிந்தோடும் நீரருவியின் அழகுதான் என்ன ஆகா என்பதற்கு பக்கத்திலையும் என்ன என்பதற்கு பக்கத்தில் பாவம் வாயில்லா பிராணி என்பது ரெண்டிடத்தில் என்ன செய்யறால் வியப்பு குறை. ஐயோ எல்லாம் போய்விட்டனே என்பதற்கு பக்கத்திலே என்ன செய்யறார் அந்த வியப்பு குறி இடப்படுவதை அவதானிக்கலாம். அடுத்தது ஒரு முக்கியமான குறியீடு காற்புள்ளி என்று சொல்லலாம் அல்லது உறுப்பிசை குறியீடு என்று சொல்லலாம். அப்போ இக்குறி பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்கள் கணக்க இருக்குது. அதாவது காற்புள்ளி பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் பல்வேறுபட்ட விடயங்களாக இருக்குது. தொடராக சொற்களையும் சொற்றொடர்கள் வருகின்ற பொழுது அதை தனித்தனியாக பிரித்து காட்டுவதற்கு காற்புள்ளி என்ன செய்யணும்னா பயன்படுத்தணும். தொடராக வருகின்ற சொற்களையும் சொற்றொடர்களையும் தனித்தனியாக பிரித்து காட்டுவதற்கு அந்த காற்புள்ளி என்று சொல்லப்படுகிற குறியீடானது பயன்படுத்தப்படும். தொடர்ந்து வருகிற சொற்களையும் துணை வாக்கியங்களையும் பொருள் விளங்கும் வண்ணம் தனித்தனியாக பிரித்து காட்டுவதற்கு பயன்படும். தாய்மொழி, கணிதம், விஞ்ஞானம், சமயம், ஆங்கிலம், வரலாறு ஆகிய 6 பாடங்களும் தரம் 11க்கு கட்டாய பாடங்கள் என்றால் இதில் தாய்மொழிக்கு பதிலாக கணிதத்துக்கு பக்கத்தில், விஞ்ஞானத்துக்கு பதிலாக, சமயத்துக்கு பக்கத்தில் ஆங்கிலம், வரலாறுக்கு பக்கத்தில் தேவையில்லை. ஏனென்றால் வரலாறுக்கு பக்கத்தில் அடுத்த பாடம் ஒன்று வந்தால் அதில் நாங்கள் இட வேணும். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. உயர்ந்த நட்புக்கு குசேலனும் கண்ணனும், குகனும் ராமனும், கர்ணனும் துரியோதனும் சிறந்த எடுத்து காட்டுகள். அடுத்த மாணவர் தாம் கேட்ட பாடங்களை நாடூரும் படித்தும் தாம் கேட்ட பொருட்களை பற்றி பலதரம் சிந்தித்தும் ஆசிரியரை சந்தித்து அவற்றின் குறைதீர கேட்டும் குறைகளை தீர கேட்டும் சக மாணவர்களோடு பலமுறை பழகியும் தமது கல்வியை விருத்தி செய்ய வேண்டும். இதில் பல்வேறுபட்ட இடங்கள் தான். மாணவர்கள் தாம் கேட்ட பாடங்களை நாடோறும் படித்தும், அதுக்கு பக்கத்தில் காற்புள்ளி, தாம் கேட்ட பொருட்களை பற்றி பலதரம் சிந்தித்தும் ஆசிரியரை சந்தித்து அவற்றின் குறைதீர கேட்டும், அதுக்கு பக்கத்தில் காற்புள்ளி, சக மாணவர்களோடு பலமுறை பழகியும் தமது கல்வியை விருத்தி செய்ய வேண்டும். அடுத்தது சொல்லப்படுகிறது ஆவண்ண சந்தர்ப்பம். வாக்கியத்தில் எழுவாய் நெடுந்தொடராக இருப்பின், வாக்கியத்தில் எழுவாய் நெடுந்தொடராக இருப்பினும் பயனிலைக்கு தொலைவில் இருப்பினும் அந்த எழுவாய்க்கு பின், அதாவது வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா எழுவாய் நெடுந்தொடராக இருப்பினும் அந்த பயனிலை தொலைவில் இருப்பினால் அந்த எழுவாய்க்கு பிற்பாடு என்ன குறியிடப்படும் என்றால் காற்புள்ளி. நேர்மாறாக இலக்கிய தரம் வாய்ந்த கதைகள், கருப்பொருளுக்கும் பாத்திர படைப்புக்கும் பாத்திரங்களின் உளவியலுக்கும் அழுத்தம் கொடுக்கதை பார்க்கிறோம். சொல்லப்படுது பாருங்க, நேர்மாறாக இலக்கிய தரம் வாய்ந்த கதைகள், கருப்பொருளுக்கும் பாத்திர படைப்புக்கும் பாத்திரங்களின் உளவியலுக்கும் அழுத்தம் கொடுப்பதை பார்க்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நேர்மாறாக இலக்கிய தரம் வாய்ந்த கதைகள் கருப்பொருளுக்கும் பாத்திர படைப்புக்கும் பாத்திரங்களின் உளவியலுக்கும் அழுத்தம் கொடுப்பதை பார்க்கிறோம் என்பதை பார்த்தீங்கன்னா அந்த காற்புள்ளி இடப்பட்ட விடயத்தை. காகம் கண்டதை தின்னும் ஒரு பறவையான போதும் தனது உடம்பை தூய்மையாக வைத்துக் கொள்வது. காகம் என்பது எழுவாய். தூய்மையாக வைத்துக் கொள்வது எது வைத்துக் கொள்வதுனா காகம். காகம் கண்டதை தின்னும் பறவையான போதும் தனது உடம்பை தூய்மையாக வைத்துக் கொள்வது. காகத்துக்கு பக்கத்தில் கம, பறவையான போது பக்கத்தில் கம வந்திருக்கிறது. அடுத்தது ஈனா பாருங்க, 3ஆம் சந்தர்ப்பம். வாக்கியங்களிலே விளக்கத்திற்காக வரும் இடைப்பிறழ்வை, பிறவை என்றிருக்கிறது விளை இடப்புற வைப்பை பிரித்து காட்டுவதற்கு காற்புள்ளிகள் முன்னும் பின்னும் இடப்படும். நாம் மக்களிடம் குறிப்பாக ஏழைகளுடன் இரக்கத்துடன் பழக வேண்டும் என்ற வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நாம் மக்களிடம் குறிப்பாக ஏழைகளிடம் இரக்கத்துடன் பழக வேண்டும். பொருள் மயக்கம் தோன்றக்கூடிய இடங்களில் அந்த மயக்கம் தோன்றாதிருக்க அல்ல அந்த மயக்கத்தை தெளிவுபடுத்தி காட்ட அம்மயக்கம் தோன்றாதவாறு தெளிவுபடுத்துவதற்கு காற்புள்ளியானது இடப்பட வேண்டும். கர்ணனிடம் பாண்டவருக்காக தூது போயினான் என்றால் யார்கிட்ட போனான்டா? கண்ணபிரான்டான். அதாவது கர்ணனிடம் பாண்டவருக்காக தூது போனான்னு சொல்லப்படுது. பாண்டவருக்காக தூது போனான். கமலன்
சாந்தன் புத்தகத்தில் ஒரு பகுதியை வாசித்து முடித்து விட்டான். கமலன் தான் சாந்தன் புத்தகத்தில் ஒரு பகுதியை வாசித்து முடித்து விட்டான் என்றால் கமலனுக்கு பக்கத்தில் காற்புள்ளி. ஒருவரை அல்லது ஒன்றை விழித்து கூறும் இடத்து விழிப்பேரை அடுத்து காற்புள்ளி இடப்படும். ஒருவரை அல்லது ஒன்றை விழித்து கூறும் இடத்து விழிப்பேரை அடுத்து காற்புள்ளி இடப்படும். மாலிக், நீ ஏன் இன்று அதனை கொண்டு வரவில்லை? மாலிக் என்பதற்கு பக்கத்தில் காற்புள்ளி. கண்ணே கலங்குவது ஏன் என்பதில் கண்ணே என்பதற்கு பக்கத்தில் காற்புள்ளி. ஓடிவா தம்பி, ஓடிவா என்பதற்கு பக்கத்தில் காற்புள்ளி. தம்பி என்பதற்கு பக்கத்தில் வியப்பிசைக்குறி. வெளிப்பேர் வாக்கிய இறுதியில் வந்தால் அதற்கு முன்பு காற்புள்ளி ஏற்படுத்தப்படும். காற்புள்ளி ஏற்படும். விழிப்பேர் என்றால் ஒரு விழிப்பேர் அடுத்து வந்தால், விழிப்பேர் வாக்கிய இறுதியில் வந்தால் அதற்கு முன்பு காற்புள்ளி ஏற்படுத்தப்படும். இணைப்பு இடைச்சொற்களான ஆதலால், ஆகையால், ஆகவே, ஆயினும், இனி, எனினும், என்றாலும், எனவே போன்றவற்றின் பின்னும் காற்புள்ளி ஏற்படும். விதியை அறியாமல் வேள்வியை இகழ்கின்றாய். ஆதலால் பசுமகன், பசுமகன் என்பதற்கு பொருத்தமுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் மற்றவருக்கு புலப்படுத்துவதற்காக நாம் எழுதுகின்றோம். ஆகவே நமது எழுத்துக்கள் எழுத்து பொறிமுறையை அனுசரித்து எழுதப்பட வேண்டும். இனி ஆக வேண்டிய கர்மங்களை கவனிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடர் வாக்கியம் ஒன்றில் உள்தொடர்களை நீண்டிருந்தால் இவை பொருள் விளங்க காற்புள்ளி இட்டு பிரித்து காட்டப்படும். அதாவது தொடர் வாக்கியம் ஒன்றில் உள்ளவார சில வாக்கியங்கள் நீண்டிருந்தால் இவை பொருள் விளங்க காற்புள்ளி இட்டு பிரித்து காட்டப்படும். கம்பர் வள்ளுவர் கண்ட வீர சிகரமான அமிர்தத்தாரையில் ஈடுபாடுற்று அந்த வீரதீர அமிர்தத்தாரை ஒரு அட்சய பாத்திரத்தில் ஏந்தி எடுத்து வெகு பக்குவம் செய்து அந்த உண்மையை ஒரு அமிர்த சஞ்சீவியாக்கி இந்த உலகுக்கு வழங்கியிருக்கின்றார். பேரடைகளும் வினையடைகளும் ஒன்றுக்கு மேல் அடுக்கி வரும்போது கடைசியாக நிற்கும் அடை தொடர்ந்த ஏனைய அடைகள் தொடர்ந்து காற்புள்ளியால் பிரித்து காட்டப்படும். ஆதலான கேட்டும் கிரகித்தும் மனம் திருந்தி எழுதி வெளியிடுவதானது பயன் தரத்தக்க புலச்சேற்பாடாகும். ஒருவரின் நேர்கூற்று வாக்கியங்களை அப்படியே எழுதும்போது கூற்றுக்கு முன் காற்புள்ளியிடப்படும். சிறுமி என்னை இந்த அடக்குமுறையிலிருந்து காப்பாற்றுவர்கள் யாரும் இல்லையா என அழுதார். ஒரு முறை பாஸ் பேப்பரில் இந்த வாக்கியத்தை போட்டுட்டு இதற்கு பொருத்தமான நிறுத்தக்குறிகள் இட சொல்லி கேட்டது. சிறுமி என்பதற்கு பக்கத்தில் காற்புள்ளி, என்னை அடக்குமுறையிலிருந்து காப்பாற்றுகள் யாரும் இல்லையா என்பதற்கு பல வினாக்குறி வந்து அங்கே இருந்து சட்டமேற்கக்குறி வந்து அழுதாள் என்பதற்கு பக்கத்தில் முற்றுப்புள்ளி வரும். ஆம் கம இல்லை என்ற சொற்களோடு வாக்கியம் ஆரம்பிக்கும் போது காற்புள்ளியிடம் ஆம் நான் பரிபூர்ண ஒத்துழைப்பை நல்குவேன், இல்லை என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடிதம் எழுதும்போது விழிப்புக்கு பின்னும் ஒப்பமிட முன்னும் முகவரி எழுதும் போதும் பெயர் முகவரி ஆகியவற்றின் பின்பும் காற்புள்ளியிடப்படும். ஒரு கடிதம் எழுதும்போது விழிப்புக்கு பின்னும் ஒப்பமிட முன்னும் முகவரி எழுதும் போதும் பெயர் முகவரி ஆகியவற்றின் பின்னும் காற்புள்ளியிடப்படும். அன்புள்ள துணைவி என்றும் மறவாதம். பணிப்பாளர் நாயகம் தேசிய கல்வி நிறுவனம் மகரகணம். அடுத்தது சொல்லப்படுது திகதி தொடரின் பகுதிகளை காட்டுவதற்கு காற்புள்ளியிடப்படும். 1999 மார்கழி 1 அது ஒரு என்ன ஒரு திகதி தொடர். அந்த திகதி தொடரை காட்டுவதற்கு காற்புள்ளி. அடுத்தது முக்காற்புள்ளி அல்லது என்னென்று சொல்லப்படும் என்றால் விளக்கு இசைக்குறி. முக்காற்புள்ளி என்று சொல்லப்படும் அல்லது அதற்கு இன்னொரு மறுபேர் இருக்குது விளக்கு இசைக்குறி. பிரதான கூற்றுக்கு பின்னே வரும் கூற்று அதன் விளக்கமாக அமையுமிடத்து முக்காற்புள்ளி இடப்படும். பிரதான கூற்றுக்கு பின்னே வரும் கூற்று அதன் விளக்கமாக அமையுமிடத்து முக்காற்புள்ளி இடப்படும். இப்பாடலில் ஆசிரியர் கூறும் கருத்துக்கள் விழுமியமிக்கவை. அயலாரின் இரகசியங்களை கேட்கலாகாது, பிறர் மீது தீய பழிச்சொற்களை கூறலாகாது என்பவை அவை. நூலகம் கவனிப்பாரற்றி கிடக்கின்றது முக்காற்புள்ளி. நூல்கள் செல்லரித்து நாசமாய்விட்டன. ஒரு பட்டியலை அறிவிப்பதற்கு முன்வரும் ஒரு பட்டியலை நாங்கள் அறிவிக்க போகிறோம்னா அந்த அறிவிப்புக்கு முன்பாக அந்த முக்காற்புள்ளியை நாங்கள் போடணும். உதாரணமாக அந்த அறையில் காணப்பட்டவை என்று போட்டுட்டு அதில் முக்காற்புள்ளி போட்டுட்டு உடைந்த கதிரைகள், சிதைந்த மேசை,
தூசு படிந்த கரும்பலகை என்பனவாகும். வினைத்தொகைக்கு உதாரணங்கள் கடினாய், சுடுநீர், கொள்கலன், ஏவுகணை என்பனவாகும். பட்டியல் அடுத்த வரையில் வந்தால் முக்கால் புள்ளியின் பின் ஒரு கோடு வரைய வேண்டும். நோமல் பரிசு வழங்கப்படும் துறைகளாவன. அதில் முக்கால் புள்ளி போட்டு பக்கத்தில் ஒரு சிறு கோடு விட்டு சைக்குறை. இலக்கியம், பொருளாதாரம், அங்கால மருத்துவம். நீளமான மேற்கோட்பகுதி ஒன்றை அறிமுகம் செய்வதற்கு முக்காற்புள்ளி இடப்படும். பிரதம விரிவிரியாளராக வந்தவரை அறிமுகம் செய்த தலைவர் பின்வருமாறு கூறினார். தங்கம் சில வேளைகளில் புடம்போட்ட நிலையில் நமக்கு கிடைத்து விடுவது உண்டு. அதுபோல பல்கலைக்கழகத்தில் நீண்ட காலம் ஆய்வுகளை மேற்கொண்டு பட்டம் பெற்ற நிலையில் நம் மத்தியில் உரையாற்ற வந்துள்ள செல்வி மணிமொழி அவர்கள் இன்று நான் உங்களுக்கும் அவருக்கும் இடையில் நந்தி போல நிற்காமல் விலகிக் கொள்வேன். இனி அவர் உரையாற்றுவார். அடுத்தது அரைப்புள்ளி என்று சொல்கிறபடியா. அரைப்புள்ளிக்கு மறுபேர் எடுக்குது தொடர் இசைக்குறி. இக்குறியீடு பயன்படுத்தப்படுகிற சந்தர்ப்பம். முக்காற்புள்ளி, அடுத்தது அரைப்புள்ளி. ஒரு எழுவாய் பயனிலைகள் கொண்டமையும் போது ஒவ்வொரு பயனிலையின் பின் இக்குறியீடு பயன்படுத்தப்படும். ராமன் கைகேகியின் கட்டளையை தலைமைக்கொண்டான், அரைப்புள்ளி. காடகினான், அரைப்புள்ளி. வனவாசம் மேற்கொண்டான், அரைப்புள்ளி. மனைவியை இழந்தான், அரைப்புள்ளி. ராவணனோடு சமர் செய்தான், அரைப்புள்ளி. மனைவியை விட்டான், முற்றுப்புள்ளி. உட்தொடர்களை இணைப்பதற்கு அரைப்புள்ளி பயன்படும். சமரசம் உலாவும் மயானத்திற்கு ஆவி போனபின் ஆண்டியும் வருகின்றான், அரைப்புள்ளி. அரசனும் வருகின்றான், அரைப்புள்ளி. அசடனும் வருகின்றான், முற்றுப்புள்ளி. சிறுகோடு அல்லது வெட்டிசைக்குறி என்று சொல்லப்படும். உயிர் துடிப்பும் நாடக நயமும் தோன்ற எழுதும் போது காற்புள்ளி அல்லது அரைப்புள்ளி வர வேண்டிய இடத்தில் வெட்டிசைக்குறி பயன்படுத்தப்படும். தீக்குளிப்பு நேரம் நெருங்கியது, அரைப்புள்ளி. எல்லோரது பார்வையும் கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் நிலைத்திருந்தது. ஆலய மணி அடித்தது. அரோகரா சத்தம் வானை பிளந்தது. பக்த கோடிகள் ஆலய முன்றலில் திரண்டனர். ஒரே அமர்க்களமாக இருந்தது. திடீரென கருத்து மாற்றத்தை காட்டுவதற்கு வெட்டிசைக்குறி. கள்ளம் அறியாது துள்ளித் தெரிந்த எங்கள் பள்ளிக்காலம் தான் எவ்வளவு பசுமையானது. சின்னொரு வெட்டிசைக்குறி வந்து என்று எங்களுக்கு சொல்லி காட்டப்படுகிறது. வேறு வேறாக கூறப்பட்ட பொருட்களை தொகுத்து கூறுவதற்கு இந்த வெட்டிசைக்குறி பயன்படும். பௌத்தர், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர் எல்லோரும் அந்த விழாவில் கலந்து கொண்டார், முற்றுப்புள்ளி. நேரிசை வெண்பாவின் 2ஆம் அடியின் இறுதிச்சீர் இக்குறியா குறிக்கப்படும். சிந்துப்பாடலில் 1ஆம் அடியின் இறுதிச்சீரும் 3ஆம் அடியின் இறுதிச்சீரும் இக்குறியால் பிரிக்கப்படும். குஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்ல யாம் என்னும் நடுநிலைமையாக கல்வி அழகை அழகு. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்திற்குஞ்சென்று முப்பன்று உண்டோ. வீரத்திற்கு குஞ்சென்று முப்பன்று உண்டோ. அடுத்தது சொற்களை சுருக்கப்படும் போது இந்த குறியீடு பயன்படும். உதாரணத்தை சுருக்கிக்க ஊ டேஷ் போட்டு சின்னது, அதே மாதிரி எடுத்துக்காட்ட சொல்லி. அடுத்தது தனி நிலை தொடர். 2 வெட்டிசைக்குறிகளை கொண்ட இக்குறியின் பயன்பாடுகள் தயங்கி தயங்கி பேசுவதை காட்டும். நான் இங்கே வந்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களால் எனக்கு ஒரு கர்மமாக வேண்டியிருக்கிறது. உணர்ச்சி குழப்பத்தை காட்டுவதற்கு எனக்கு வந்த கோபத்தில் என்ன செய்வதென்று கூட பாராது அவன் கன்னத்தில் அடைந்து விட்டேன். அடுத்தது அடைப்புக்குறி. சான்றாதாரம், வரைவிலக்கணம், விளக்கம், மாட்டேற்று குறிப்பு, மொழிபெயர்ப்பு போன்றவற்றை காட்டுவதற்கு. செங்கையல் வளனமெங்கும் திருமகள் உரையுமெங்கும் சேக்கலா பெரிய புராணத்தின் அதாவது திருநாட்டு சிறப்பு. கட்டுரை, ஒரு பொருளை பற்றி சிந்தித்து கருத்துக்களை விரித்தெழுவது. கல்யாண சுந்தரம் முதலியார் வீக்கான்னு சொல்லப்படும். அடுத்தது மின்பிறப்பாக்கி, அதாவது இங்கிலீஷில் ஊடைக்கு வர்றது. மேற்கோட்குறி அல்லது அனுவாத குறி. ஒருவருடைய கூற்றை
அப்படி நாங்கள் எடுத்து ஆளுகின்ற பொழுது என்ன குறியீடு என்றால் இந்த மேற்கோள் குறியை நாங்கள் பயன்படுத்துவோம். பெண்டீர் தமிழுடையீர் பெண்பாவம் அன்றோ பெரிய வசை கொள்வீரோ. பெண்டீர் தமிழுடையீர், அதுக்கு பக்கத்தில் வியப்பு குறி வருகிறது. பெண்பாவம் அன்றோ என்பதற்கு பல வினாக்குறி வருகிறது. பெரிய வசை கொள்வீரோ. புத்தகம், சஞ்சிகை, கட்டுரை முதலியவற்றை பெயர் சுட்டி குறிப்பிட பயன்படும். பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய பொன் விலங்கு என்ற நாவல் கற்பவரை கவர வல்லது. இதில் பொன் விலங்கு என்பதை இரட்டை, அதாவது மேற்கோள் குறிக்க காட்டியிருப்பதை அவதானிக்கலாம். இரட்டை மேற்கோள் குறியிடுவது அமெரிக்க முறை, ஒற்றை மேற்கோள் குறியிடுவது பிரித்தானிய முறை. அதாவது இரட்டை மேற்கோள் குறியிடுவது அமெரிக்காவில் பயன்படுத்தப்படுகிற ஒரு முறை. இரண்டாம் நிறுத்த குறியீடு எல்லாம் ஆங்கில மொழியிலிருந்து தான் தமிழ் மொழிக்கு கொண்டு வரப்பட்டது. ஒற்றை மேற்கோள் குறியிடுவது பிரித்தானிய முறை. தமிழில் இரட்டை மேற்கோள் குறிகள் மேலும் ஒரு நேர்குற்று வருமானால் அதனை காட்ட ஒற்றை மேற்கோள் குறி பயன்படும். இக்கவிதை சிந்தனைக்கு விருந்தளிக்கும் புதுமையான அணிகளில் நமது அழகிய கலை நயப்பை ஆழமுறச் செய்கிறது. சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவகவிதை என பாரதி கவிதைக்கு விமர்சனம் செய்திருப்பதை அவனியங்கள் என்றார் பேச்சார். சொல்கிற விளங்கிட்டா. இதில் என்ன செய்யறால் சில இடத்துல இரட்டை மேற்கோள் குறி போடப்பட்டிருக்குது, சில இடத்துல ஒற்றை மேற்கோள் குறிகளும் போடப்பட்டிருப்பதை நாங்கள் இந்த பந்தியை அவதானிக்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டாம், தெரிந்து கொள்ள வேண்டும். இது நிறுத்தற் குறியீடுகள் பற்றி நாங்கள் அறிந்து தெரிந்து இருக்க வேண்டிய பிரதான விடயங்களாக இருக்கும். இதில் என்னென்னா பெரிய இதில் முக்கியமான இல்லை. இதில் என்னென்னா, அதாவது கல்வி பொதுத்தராத சாதாரண தர பரீட்சையில் பகுதி 2 வருகிற முதல் குறு வினாக்களுள் என்ன செய்கிறால், இந்த வாக்கியத்தை தந்துட்டு இந்த வாக்கியத்திற்கு பொருத்தமான ஒரு நிறுத்தற் குறியீடுகள் இட்டு அந்த வாக்கியத்தை மீண்டும் எழுதுக என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம்தான் அதில் வரும். அதாவது இந்த வாக்கியத்திற்கு பொருத்தமான ஒரு நிறுத்தற் குறியீடை இட்டு அந்த வாக்கியத்தை மீண்டும் எழுதுக என்று சொல்லப்படுகின்ற ஒரு இதுதான் என்ன செய்ய அடிக்கடி வாரது. அது சிலவேளை புத்தகத்தில் இருக்கின்ற வாக்கியங்கள் ஆகவும் அமையலாம், அல்லது புத்தகத்தை விட்டு ஏதாவது என்ன செய்ய வேண்டாம் அமைந்திருக்கலாம். அதுக்கு நாங்கள் பொருத்தமான நிறுத்தற் குறியை இட்டு எழுதினால் எங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிலை காணப்படுகிறது. இதுகளை நாங்கள் என்ன செய்வோம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. சில வேளை உங்களுக்கு பாடசாலை நடக்கிற பரீட்சைகளில் சில குறியீடுகள் பயன்படுத்தப்படுகிற சந்தர்ப்பங்கள் என்று கேட்கலாம் ஒழிய, மற்றும்படி இதில் அதிகளவான விடயங்களை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய தேவைப்பாடு இல்லை. அடுத்தது இங்கே வார் ஒரு விடயம் பிரதேச வழக்கு சொற்கள் என்று சொல்லப்படுகிற விடயம். ஒரு மொழியில் பேச்சு மொழி ஒன்று இருக்கும், அடுத்தது எழுத்து மொழி ஆகிய 2 வடிவங்கள் இருக்கும். ஒன்று பேச்சு மொழி என்று சொல்லப்படும், அடுத்தது எழுத்து மொழி. மக்கள் அன்றாட தொடர்பாடுகளின் போது பேச்சு மொழியை கையாளுகின்றனர். அவை உயிர்ப்புடையனவாகவும் மக்களின் பண்பாட்டு அம்சங்களை வெளிப்படுத்தினவாகவும் உள்ளன. பேச்சு மொழி 2 வகைப்படும். பிரதேச கிளைமொழி, அடுத்தது சமூக கிளைமொழி. பிரதேச வழக்கு என்பது குறித்த பிரதேசத்துக்குரிய தனித்துவமான சொல்வழக்குகளை கொண்டது. சமூக வழக்கு என்பது குறித்த பிரதேச மக்களின் தொழிலை அடிப்படையாக கொண்ட சொல்வழக்குகளை கொண்டது. அதாவது குச்சொழுங்கை, பேந்து, விதானை, கிருகி, உமல், லயம். அடுத்தது நடையன், குல்லம், மண்டா என்பது என்னவா இருக்கும் என்றால் ஒரு சமூக வழக்கு சொல். அதில் வடக்கு பிரதேச வழக்கு சொற்களுக்கு பாருங்கோ, ஆறுதலா அண்டா மெதுவாக, இயத்து அல்லது ஏதனமண்டா சமையற் பாத்திரங்கள், வெப்பன் அல்லது ஓரப்பன் அண்டா சிறிதளவு, கணக்க அண்டா நெறி என்பதை குறிக்குது, கெதியா அண்டா விரைவாக, பேந்து அல்லது பிறகு என்பது பின்பு, புழுகமண்டா மகிழ்ச்சி, முடக்கு என்பது பாதை திரும்பம்,
மோன் என்பது மகன், மூள் என்பது மகள், பிராந்து என்பது முன்கூடம், வெள்ளாமை என்பது வேளாண்மை. கிழக்கு பிரதேச வழக்க பார்த்தீங்கன்னா அத்தாங்கு. அத்தாங்கண்டா மீன் பிடிக்கின்ற கைவலை. அணியமண்டா தோணியின் முன்பக்கம் துடிப்பு வலிப்பவர் இருக்குமிடம். அலவாய்க்கரை என்பது கடற்கரை ஓரம். ஆனம் என்பது சொதி அல்லது குழம்பு. ஏனம் என்பது பாத்திரம். ஒன்னா என்றது முடியாது. ஒழுப்பம் என்பது வெள்ளில் சிறியது. கக்கிசம் என்பது தொல்லை. கடப்படி என்பது வாசல். அடுத்த களவட்டி என்பது சூடு போடும் தளம். கருவம் என்பது கர்வம். சங்கை என்பது ரோசம். சார் என்பது ஏர் செல்லும் வழி. சிராம்பு என்பது பரன். சும்மாடு என்றால் தலையில் சுமை தூக்க தலையில் வைக்கப்படும் அடை. சோங்கன் என்பது சோம்பேறித்தனம். தலைமுறை என்றா வாய்க்கால் விரிந்து செல்லும் வயற்பரப்பு. துறைக்காரன் என்றா படகோட்டுவன். மண்டா என்றா மீன்குத்த பயன்படுத்துகிற சிறு தடி. வெள்ளோடன் என்பது தேங்காய். வேலைக்காரன் கம்பு என்றால் சூடு போடும் வைக்கோலை இழுக்கும் கொளுத்தடி. இது உங்களுக்கு என்ன சொல்லும் என்றால் தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள். அடுத்து மலையக பிரதேச வழக்கில் இலை என்பது இலையை குறிக்குது. பொழப்பு என்பது பிழைப்பு என்பதை குறிக்குது. வெரசா என்பது விரைவாக என்பதை குறிக்குது. ஸ்டோர் என்பது தொழிற்சாலை என்பதை குறிக்குது. இதுகள் எங்கே என்றால் பகுதி ஒன்றுக்கு என்ன செய்யறென்றால் இந்த விடயங்கள் வரக்கூடியதாக என்ன செய்யறென்றால் காணப்படுகிறது. பகுதி ஒன்றில் சில சொற்களை தந்துட்டு இது வடக்கு பிரதேச கிளை மொழியா, கிழக்கு பிரதேச கிளை மொழியா, தென்னிலங்கை பிரதேச கிளை மொழியா, மலையக பிரதேச கிளை மொழியா என்று தான் உங்களை கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு நிலைகள் என்ன செய்யறா காணப்படுகிறது. இதுகளை நாங்கள் என்ன செய்யணும் என்றால் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்படி தலையங்கம் ஒழுங்கோ, அதாவது பிரதேச வழக்கு சொற்கள். எந்த ஒரு மொழியிலும் அல்லது மொழியிலே பேச்சு மொழி எழுத்து மொழி என்ற இரண்டு வடிவங்கள் வழக்கில் காணப்படுகின்றன. மக்கள் அன்றாட தொடர்பாடல்களின் போது அதிகமாக பேச்சு மொழியை கையாளுகின்றனர். அவை உயிர் உடையனவாகவும் மக்களின் பண்பாட்டு அம்சங்களை வெளிப்படுத்துவனவாகவும் காணப்படுகின்றன. இந்த பேச்சு மொழியை இரண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று பிரதேச கிளைமொழி, அடுத்தது சமூக கிளைமொழி. பிரதேச வழக்கு என்பது குறித்த பிரதேசத்துக்குரிய தனித்துவமான சொல் வழக்குகளை கொண்டிருப்பதாகும். குச்சொழுங்கை, பேந்து, விதானை, கிருகி, உமல், லயம். சமூக வழக்கு என்பது குறித்த பிரதேச மக்களின் தொழிலை அடிப்படையாக கொண்டு பயன்படுத்தப்படும் சொல் வழக்குகளை குறிக்கும். நடையன், குல்லம், மண்டா. வடக்கு பிரதேச வழக்கு சொற்கள்.
ஆறுதலா என்பது மெதுவாக குறிக்கும். யத்து என்பது ஏதனம் அல்லது சமையற் பாத்திரங்கள். வெப்பன் அல்லது ஓரப்பன் என்பது சிறிதளவு. கணக்க அல்லது நிறைய என்று சொல்லப்படும். கெரியா என்பது விரைவாக. பேந்து அல்லது பிறகு என்பது பின்ப குறிக்கும். புழுகம் என்பது மகிழ்ச்சி. முடக்கு என்பது பாதை திருப்பம். மோன் என்பது மகன். மோள் என்பது மகள். வராந்தை என்பது முன்கூடம். வெள்ளாண்மை என்பது விவசாய தொழில் அல்லது வேளாண்மை தொழில். கிழக்கு பிரதேச வழக்கு சொற்கள். அத்தாங்கண்டா மீன்பிடிக்கும் கைவலை. அணியவண்டா தோணியின் முன்பக்கம் அல்ல துடுப்பு வலிப்பவர் இருக்கும் இடம். அலவாக்கரையண்டா கடற்கரை ஓரம். ஆனம் என்பது சொதி அல்லது குழம்பு. ஏனம் என்பது பாத்திரம். ஒன்னா என்பது முடியாது. லுப்பு என்பது எள்ளிலும் சிறியது. கக்கிசம் என்பது தொல்லை. கடப்படி என்பது வாசல். களவட்டி என்பது சூடு போடும் தளம். கருவமண்டா கருவம். சங்கையண்டா ரோசம். சாரண்டா ஏர் செல்லும் வழி. சிராம்பு என்பது பரன். சும்மாடு என்பது சுமை தூக்க தலையில் வைக்கும் அடை. சோங்கன் என்பது சோம்பேறித்தனம். தலைமுறி என்பது வாய்க்கால் விரிந்து செல்லும் வயற்பரப்பு. துறைக்காரண்டா படகோட்டுவான். மண்டாண்டா மீன்குத்தும் தடி. வெள்ளோடன் என்பது தேங்காய். வேலைக்காரன் கம்பண்டா சூடு போடும் வைக்கோல் இழுக்கும் குழந்தடை. மலையக பிரதேச வழக்கு சொற்கள். எலை என்பது எலை. விரசா என்பது விரைவாக. உழைப்பு என்பது பிழைப்பு. ஸ்டோர் என்பது தொழிற்சாலை. இவ்வாறு என்ன செய்யறால் இந்த பிரதேச வழக்கு சொற்களில் அதாவது ஒவ்வொரு தொழிலை மேற்கொள்ளுகின்ற அந்த மனிதர்களால் பயன்படுத்தப்படுகின்ற அந்த சொற்களும் என்ன செய்யறால் இங்கு காணப்படுகின்றது. அதேபோல் மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுகின்ற அந்த சொற்களை நாங்கள் என்ன செய்யவேண்டால் தெரிந்து அறிந்து வைத்திருக்க வேண்டிய தேவைப்பாடு என்ன செய்யறா காணப்படுகிறது. எந்த ஒரு விடயத்திலும் என்ன செய்யறா இது பகுதி ஒன்றுக்கு வார விடயமாகத்தான் இருக்கும். சில வேளை செகண்ட் பார்ட்லையும் என்ன செய்யறா வரக்கூடிய சில விடயங்களாகத்தான் என்ன செய்யவேண்டா காணப்படும். இதுகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் அறிந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டிய தேவைப்பாடை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் தெரிந்திருக்க வேண்டும். இதில் வார மிகுதி விடயத்தை அடுத்த வகுப்பில் அவதானித்துக் கொள்வோம். இன்று இவ்வளோ பகுதியிலும் வகுப்பை பூரணப்படுத்துகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.